வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சன்ல நொங்கு பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து நல்ல முத்துன நொங்கா 6 நொங்கு எடுத்திருக்கேன். அதாவது கடுக்கா நொங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்க தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க சதப்பகுதியை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் கையிலே கூட மேலே இருக்க தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த நொங்கு வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்குது, அதனால் கையில் எடுக்க நல்லா வராது, அதனால் ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் ஏன் முத்துன நொங்கு எடுத்தேன்னா, இலை நொங்கு வந்து வெறும் நொங்கா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா ஜூஸியாக சாஃப்டாக ஜெல்லி மாதிரி வாயில் போட்டால் உள்ளே போகிறதே தெரியாது, லபக்குன்னு வலிவிட்டு உள்ளே ஓடி போயிடும். ஆனால் முத்துன நொங்கு வந்து அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் கல் மாதிரி பல்ல கடிக்கிறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கணுங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இந்த நொங்கு பால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே குடிச்சிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா வீட்டுக்கு சம்மருக்கு லீவ்லலாம் போகும்போது அவங்க வீட்டில் இது எப்போவுமே செஞ்சு தருவாங்க. எங்கள் தாத்தா வீட்டு சுற்றி நிறைய நொங்கு மரம் இருக்கும். அப்போ முத்துன நொங்குலாம் நிறைய இருக்கும், அந்த நொங்கு கொலையோடு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. அதுதான் நம்மளோட நொங்கெல்லாம் தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்படி கொஞ்சம் கொல கொலன்னு கெட்டியாக இருக்கும். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து நாம் அரைச்ச நொங்கு வந்து சேர்த்துக்கிறேன். நான் அரைச்ச நொங்கு வந்து 3/4 கப் அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு நல்லா சில்லுன்னு இருக்கிற பசும்பால் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நொங்கு வந்து நம்ம கட் பண்ணி கூட போடலாம் கத்தியில், ஆனால் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மிக்சியில் அரைச்சி போடுற அளவுக்கு அது இருக்காது, அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம், சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு. பால் வந்து நீங்கள் சில்லுன்னு இருக்க பால் சேர்க்கணுன்னு கூட இல்லை, காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துட்டு அப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு கூட சில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அரைச்ச நொங்கு வந்து மேலே அப்படியே குட்டி குட்டியாக நல்லா ஜெல்லி மாதிரி மேலே மிதக்குது. இந்த அளவுக்கு தான் நொங்கு வந்து அரைக்கணும். ஆல்தான் நம்மளோட நொங்கு பால் சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி சில்லுன்னு இருக்க பால் இல்லாமல் ஆறின பால் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.